அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவுள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா டிஎன் காசாவில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஜி அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த அட்மிஷனானது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதற்கான ஸ்டார்ட் டேட் என்ன, அப்ளிகேஷன் போடுறதுக்கான எண்டு டேட் என்ன, அது மட்டும் இல்லாத என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாத நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜ் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து காலேஜுடைய கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். tngasa.in போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு டாப்லேயே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் ஃபார் பிஜி கோர்சஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே தான் நீங்கள் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்த டேட் நோட்டிஃபிகேஷன் என்னையிலேருந்து நீங்கள் பண்ணலான்னா 27/7/2024 நீங்கள் வந்து இணைய வழியில் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7/8/2024. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஜிக்கான எத்தனை காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜுடைய ரீஜியன் பிளேஸு, அதுக்கான டிஸ்ட்ரிக்கு, அந்த காலேஜுக்கான கோடு, காலேஜ் நேமு எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 109 காலேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே வந்து அதுக்கான அட்ரஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட் எடுக்கணுன்னா இதிலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு சேர்க்கை 2024 டிஎன்காசா பிஜி 2024 என்பது விண்ணப்ப பதிவு, கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல், விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல் மற்றும் விண்ணப்பம் அச்சிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறையாகும். தமிழ்நாட்டில் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகளை வழங்கும் 109 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைப்பு முகப்பு ஆகும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப பதிவு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் SC ST SCA கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயும், மற்ற பிரிவினர்களுக்கு 60 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 109 காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 109 காலேஜஸ் இருக்குது. இந்த 109 காலேஜஸ்னும் ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே அப்ளிகேஷனில் மல்டிபிள் காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் 109 காலேஜஸில் நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு SC ST SCA கேட்டகரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒவ்வொரு காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கும் 2 ரூபாய் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் மற்ற பிரிவினர் இருக்கீங்களா, ஜென்ரல் கேட்டகரி, அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்குமே 60 ரூபாயாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட், அதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கும். அதை வந்து நீங்கள் மொத்தமாக வந்து பே பண்ணணும். ஏன்னா வந்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு பண்ணணும்னா தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் வந்து டோட்டலாகவே 109 காலேஜஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய வந்து எளிமையான மெத்தடில் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனாக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அந்த கல்லூரி பல்கலைக்கழக இணையத்தில் இருந்து தகுதியை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அத்தியாவசிய தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் அந்த கல்லூரிகள் நிராகரிக்கப்படும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க காலேஜ் லிஸ்ட்டில் எந்த காலேஜஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட விரும்புகிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்ஸில், அந்த பிரசிடென்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த பிஜி டிகிரி
சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த உங்களுடைய பிஜிக்கான அப்ளிகேஷனை வந்துட்டு டிஎன்காசாவில் வந்து முடிவு செய்ய மாட்டாங்க. நீங்கள் எந்த காலேஜுக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இல்லாத போது உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்களே வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜ் வெப்சைட்லேயோ யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயோ போயிட்டு அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை என்ன கொடுத்துருக்காங்க பிஜி கோர்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ்க்கு அதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்டர் இல்லையா, கிளிக் இயர் ஃபார் நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளிட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் மற்றும் முகவரி மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல் வழங்குவதை உறுதி செய்யவும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக கவனத்தோடு வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எல்லா கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை தொடர்பு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2 வழிகள் தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மொபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு வந்து இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் நம்பரையும் இமெயில் அட்ரஸையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. உங்களுடையதோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸுடையதோ அல்லது உங்களுடைய கார்டியன்தோ கொடுங்க. ஏன்னா வந்து மெயிலில் தான் உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் அனுப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக கேட்டு அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க, இமெயில் வந்து ஸ்பேஸ் விட்டுறீங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்க மறந்துடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை அப்படியே கொடுங்க. சின்ன மிஸ்டேக் நீங்கள் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு வந்து மெயில் வராது. ஸோ அவங்க கன்வே பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்றடையாது. இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரருடைய பெயர், அது வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ உங்கள் நேம் இனிஷியல் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, முதல்ல இருக்கா, இனிஷியலாக பேக் சைடில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் உங்களுடையது, உங்களுடைய பேரண்ட்ஸுடையது இல்லை கார்டியன்து விடுங்க. நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஃபில் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடியை தயவு செய்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு ஏதோ ஒரு கன்வே பண்ணுறதுக்கான டிஎன்காசாவிலேருந்து இல்லை நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து கால் வருதுன்னா அவங்க வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கடவுச்சொல் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது ஏன் இப்படி கேட்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் கொடுக்கணும். அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து இந்த வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதற்கான கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓடிபி வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து நீங்கள் உங்களுடைய யூசர் நேம்
பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குது என்னென்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நேம் கொடுத்ததால இந்த இடத்துல நேம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் அல்லது கார்டியன், அதாவது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய நேமை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ், அந்த அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை கேட்டிருக்காங்க. அது கார்பரேஷனா, முனிசிபலா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஜெண்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் டங் என்னவோ மதர் டங்கு கொடுத்துருங்க. இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த மதர் டங்கோ அந்த மதர் டங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன், அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ரெண்டு அட்ரஸுமே சேமாக வந்துடும். இல்லை எனக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, பர்மனண்ட் அட்ரஸ் வேறுனா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணாத, கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னவோ அதை கொடுங்க, பர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ இங்கே இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் என்ன கேட்டிருக்காங்க. ரிலீஜியன் என்னவோ ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது இல்லாத இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெட் கலரில் ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்ட எல்லா பிளேஸ்லையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணாத உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. இல்லை ஆப்ஷனல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டை இந்த நம்பர் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் விட்டாலும் விட்டலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த நேம், அதுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓசியா, எம்பிசி டிஎன்சியா, பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன உங்களுடைய கம்யூனிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அது ஆல்ரெடி தமிழ்நாடுன்னு இருக்குது, நீங்கள் வேறு ஸ்டேட்டாக இருக்கீன்ற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உட்பிரிவு என்னவோ அந்த உட்பிரிவை இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய இஷ்டம், நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டாலும் விட்டலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருக்கேன், என்ன தாலுகாவோ அந்த தாலுகா கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உடைய பின்கோட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது கேட்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்மிட் அண்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செகண்ட் இதுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரர் ஸ்போர்ட்ஸ் இது கோட்டாவில் இருக்கீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலாக அதுக்கான எந்த லெவல், டிவிஷனல் லெவலா, ஸ்டேட் லெவலா, நேஷ்னல் லெவலா, இன்டர்நேஷ்னல் லெவலா, எந்த லெவலோ அதை கொடுத்து, இப்போ ஸ்டேட் லெவல்னு கொடுத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க இல்லையா, அது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதுவே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டைப் கேட்பாங்க. அதாவது பிளைண்ட்னஸா, லோ விஷனா, லிப்ரசி கார்டா, இது லுக்குமெட்ராவா, இது எல்லாமே இருக்கும். எந்த வகையான டிசபிலிட்டி உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான் போது நீங்கள் கொடுத்துக்கணும். இது எதுவுமே இல்லைன்ற பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஆல்ரெடி நோவில் தான் இருக்கும், நீங்கள் நோ கொடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள், மனைவிகள் எத்தகைய வகை, அதாவது
விடோ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பு படைகளில் இருந்தவர்களுடைய குழந்தைகளோ அல்லது மனைவிகளோ எந்த வகைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா நீங்கள் கொடுத்து அதுக்கானதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நோ கொடுத்துக்கிறேன், எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கிடையாது. ஸோ நான் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே யூஜி டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த பேஜில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து யூஜி பட்டப்படிப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிஏவா, பிபிஏவா, பிசிஏவா, பிகாமா, பிலிட்டா, பிஎஸ்சியா, பிஎஸ்டபிள்யூவா, பி ஒகேஷ்னலா எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வந்து பிஏ வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு டிஃபென்ஸ் ஸ்டடீஸா, எக்கனாமிக்ஸா, என்ன மேஜரோ அந்த பாடப்பிரிவு என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காலேஜ் என்னவோ அந்த காலேஜுடைய நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மந்த் ஆஃப் யூஜி கம்ப்ளீஷன், உங்களுடைய யூஜி கம்ப்ளீஷன் வந்து எந்த மந்தில் வந்து முடிவடைஞ்சது, அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜி கம்ப்ளீஷன் எந்த இயரில் வந்து முடிவடைஞ்சது அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இறுதி பருவ வருட தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளனவா, அதாவது ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெளியிட்டாங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய மார்க் ஷீட்டை பாருங்கள். மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா மார்க் பேஸில் போட்டிருக்காங்களா இல்லை வந்து கிரேட் பேஸில் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். சில பேரில் வந்து சிஜிபிஏவில் போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ 100%னா அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கிரேடில் வந்து கொடுத்துருங்க. இல்லை எங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு நான் 80 மார்க் எடுத்திருக்கேன்னா என் மார்க் ஷீட்டில் வந்து 80 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக வந்து 80% அது கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்ஸ் போட்டுங்க. இல்லை வந்து 80% வந்து 8.0% கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து அதை கிரேடில் போட்டுங்க. ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதுல வந்து நீங்கள் மார்க் சூஸ் பண்ணுறீங்களா கிரேட் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதில் வந்து மாறுபடும். ஸோ நான் வந்து இப்போ மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மதிப்பீடு முறைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து செமஸ்டர், அதாவது 6 செமஸ்டருக்கு, அதாவது 6 மந்த்துக்கு ஒரு செமஸ்டரா இல்லை வந்து இயருக்கு ஒரு செமஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து செமஸ்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே சேவ் அண்ட் கண்டினியூக்குள்ளே நான் என்ட்ரு ஆகுறேன். அடுத்தது வந்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. உங்களுடைய பர்சனல் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூஜி மார்க்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் செமஸ்டர் வைஸ். இப்போ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செமஸ்டர் வந்து 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. இப்போ யூஸ்வலாக வந்து யூஜி டிகிரிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ்க்கும் வந்து இயர்லி செமஸ்டர் வைஸ் நான் கொடுத்ததால எனக்கு வந்து 6 செமஸ்டர் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு உங்களுடைய அதிகபட்ச மதிப்பெண் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பகுதி 1ல், அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பார்ட் 1ல் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ்னால் அந்த பார்ட் 1ல் நீங்கள் இந்த 100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்துவீங்க. இப்போ வந்து 80 மார்க்ஸ் வந்து எடுத்துனீங்கன்னா 80 மார்க்ஸ் போடணும். இதில் வந்து நெக்ஸ்ட் அதே போல் தான் பார்ட் 2ல் கேட்டிருக்காங்க. பார்ட் 2ல் வந்து அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ 100னா அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த செகண்ட் பார்ட் 2ல் நீங்கள் எவ்வளோ அந்த இதில் ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் தான் பார்ட் 3, பார்ட் 3க்கான மேக்ஸிமம், பார்ட் 3ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்ட் 4ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து மந்த் ஆஃப் பாஸிங், அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கு இல்லையா அதுக்கான எந்த மந்தில் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இயர்ன்னு வந்து சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய
அதாவது நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓகே, அதுவே இருக்கட்டும். இல்லை உங்களது வந்து அரியர் இருக்குதுன்ற பட்சத்தில் செகண்ட் அட்டம்ப்டா தேர்ட் அட்டம்ப்டா நீங்கள் எந்த அட்டம்ப்டில் அந்த செமஸ்டர் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணீங்களோ அந்த அட்டம்ப்டை வந்து தான் நீங்கள் ஃபைனலாக வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ எக்ஸாமில் வந்து செகண்ட் அட்டம்ப்ட்னா செகண்ட் அட்டம்ப்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபில் பண்ணணும்னா அதே போல் தான் எவ்ரி செமஸ்டருக்கும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்களோ அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே போல் வந்து 6 செமஸ்டருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கிரேட் பாயிண்ட்டாக இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேக் பேஜுக்கு போனீங்கனாலே தெரிஞ்சிடும். இதில் வந்துட்டு இங்கே கிரேட் பாயிண்டில் இருக்குதுன்னா நீங்கள் கிரேடுன்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கிரேட் பாயிண்டில் உங்களுக்கு வந்துடும். இதை வந்துடுச்சு பார்த்தீங்களா, மேக்ஸிமம் சிஜிபிஏ அதிகபட்ச மதிப்பெண். இப்போ வந்துட்டு உங்களுடைய கிரேட் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸில் இது ஈஸியாக இருக்கும். கிரேட் பாயிண்ட்னாலே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் போட வேண்டியது இருக்காது. உங்களுடைய கிரேட் பாயிண்டில் ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் எவ்வளோ கிரேட் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு 8.5 இந்த 10 அவுட் ஆஃப் 8.5 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் சிஜிபிஏவில் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த் ஆஃப் பாசிங் எந்த மந்த்தோ அந்த மந்த்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இயர் ஆஃப் பாசிங்ன்றதையும் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டான்றதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செமஸ்டர் வைஸ் செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த்து செமஸ்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுடைய யூஜி மார்க்ஸ் நீங்கள் கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுவீங்களே அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரினா ஒவ்வொரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 2 rupees வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், மேனுவல் கிடையாது. அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா 60 ரூபாய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நம்ம காலேஜுடைய லிஸ்ட்டு கோடு முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 109 காலேஜஸ் இருக்குது. அதுக்கான கோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் அவைலபிலிட்டி இருக்கா, அதுக்கப்புறம் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பிஜி டிகிரி சூஸ் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்குமான பேர் இதில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து எந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லைனா அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிச்சிடுவாங்க. அதுக்காக முன்கூட்டியே வந்து நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து 2 மெத்தடில் நீங்கள் வந்துட்டு காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் காலேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுடைய காலேஜ் எந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு அந்த காலேஜுடைய நேமு அல்லது வந்துட்டு பிரான்ச் நேம் இருக்கு இல்லையா, இந்த பிரான்ச் நேமு இல்லைனா வந்து காலேஜ் கோடு அதுக்கப்புறம் கேட்டகரி இதில் எது வேணாலும் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா செலக்டட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து 109 காலேஜஸுமே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க 109 காலேஜஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண விரும்புறீங்க? இப்போ எக்ஸாமில் வந்து பிரசிடென்சி அட்டானமஸ் காலேஜ் இருக்கு இல்லையா சென்னையில், அதை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா 1. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிரசிடென்சிலே வந்துட்டு பல்வேறு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு இது பெட்டராக இருக்குன்னா காலேஜ் கோடு கீழவே இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் வியாசார்பாடியில் இருக்குது. இப்போ அந்த காலேஜ் வேணும்னாலும் இந்த இடத்துல சூஸ் பண்ணிங்க. நீங்கள் எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ குயின் மேரிஸ் பண்ணுறீங்களா,
சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இங்கே வந்து பாப்அப் மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது எனக்கு விருப்பமான படிப்புகள் அனைத்தும் தேர்ந்தெடுத்து எனது விருப்பத்திற்கு ஏற்ப ஆர்டர் செய்துள்ளேன் என்பதை உறுதி செய்வதன் மூலம் நான் பணம் செலுத்துவதை தொடர விரும்புகிறேன். மேலும் பணம் செலுத்தியவுடன் எனது விண்ணப்பங்கள் மாற முடியாது என்பதை அறிவேன். தொடர கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அதாவது இதில் கொடுத்துருக்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்து ரீசெக் பண்ணி தான் வந்து நான் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் மறுபடியும் மேட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ப்ரொசீஜரில் போகிடும். அதுக்கு அடுத்தது ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து அதாவது உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறதால இதில் போனீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும். நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணீங்களோ அதுக்கான ப்ரிவ்யூ காட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாம் வந்து டெபிட் கார்டில் பண்ணுங்கள். யூபிஐ டிரான்சாக்ஷன் சம்டைம்ஸ் வந்து ஃபெயில்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் ஆகிட்டு வந்துடும். உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்க. ப்ளஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. மஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த பிஜிக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், எலிஜிபிலிட்டி, என்னென்ன காலேஜ் வந்து எப்படிலாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்காங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு இருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டா மூலயமா அவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.